உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள். இன்ஸ்டாகிராம்ல 4 மில்லியனுக்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் கொண்ட பிரபல நடிகையை பொதுவெளியில ஒரு நபர் தொடர்ந்து அநாகரிகமா விமர்சிச்சுட்டு வந்திருக்காரு. இது தொடர்பா அந்த நடிகை வெளியிட்டிருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் போஸ்ட் சமூகத்திற்கான எச்சரிக்கையா இல்ல விழிப்புணர்வா? ஒரு சிலருக்கு மட்டும்தான் அவங்களோட இன்ஸ்டா ரீல்ஸுக்கு எந்த டியூன் போட்டாலும் அது ஏதோ அவங்களுக்காகவே கம்போஸ் பண்ண மாதிரி பொருந்தி போகும். அப்படியான 1000ல் ஒருத்தி தான் இந்த ஹனி ரோஸ். 2005லேயே ஹீரோயினா அறிமுகமான ஹனி ரோஸுக்கு வெள்ளித்திரையில பெரிய அளவுக்கு ரிசப்ஷன் இல்லை. மலையாளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு சவுத் இந்தியாவில் ஒரு ரவுண்டு வந்திருந்தாலும் பெரும்பாலும் கவர்ச்சியான கேரக்டர்களுக்கு மட்டும்தான் இயக்குனர்கள் ஹனி ரோஸோட கால்ஷீட்டை பயன்படுத்தி இருக்காங்க. ஆனால் வெள்ளித்திரையை விடுங்க, மொபைல் திரையில ஹனி ரோஸுக்கு பேன் இண்டியா ரசிகர் பட்டாளமே இருக்கு. ஹிந்தி, மராத்தி, குஜராத்தின்னு இந்தியாவில் உள்ள 22 மொழியிலையும் ரீல்ஸ் வெளியிட்டிருக்காங்க ஹனி ரோஸ். பேர்லயே ஹனி இருக்கிற மாதிரியே இவங்க நேர்லையும் பழகிறதுக்கு ரொம்பவே ஸ்வீட்டானவங்கன்னு சொல்லப்படுது. அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு இந்த நடிகையோட இன்ஸ்டாகிராம் பக்கத்தை 4 மில்லியனுக்கும் அதிகமான ரசிகர்கள் ஃபாலோ பண்றாங்க. அல்டிமேட் ஸ்டார் அஜித்துக்கு அப்புறமா நம்ம ஊர்ல ஒருத்தரோட நடைக்கே நாங்க ஃபேன்ஸ்ன்னு ரசிகர்கள் சொல்லுவாங்கன்னா அது ஹனி ரோஸா தான் இருக்கும். முகத்துல நவரசத்தையும் காட்டி லைக்ஸ் வாங்குறதை விட சின்ன சின்ன மூமெண்ட்ஸ்லயே ரசிகர்களை மூச்சிறைக்க வச்சிருக்காங்க இந்த இன்ஸ்டா பிரபலம். ஃபேன்ஸ் மத்தியில தனக்கு இருக்கக்கூடிய செல்வாக்க சரியா பயன்படுத்திக்கிட்ட ஹனி ரோஸ் பிராண்ட் ப்ரமோஷன்ஸ் மூலமா சில நொடிகளுக்கே லட்சமா சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு கட்டத்துல இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணா மாறி இருக்கு. கடை திறப்பு விழா, காலேஜ் கல்ச்சரல்ஸ், போர் அடிச்சா போட்டோ ஷூட்னு எப்பவுமே ஆக்டிவா இருக்கிறதால ஹனி ரோஸ் கலந்துக்கிற ஈவெண்ட்ஸ் ஒவ்வொன்றிலையும் ரோஜால தேனெடுக்க மொய்க்கிற வண்டுகள் மாதிரி கூட்டம் அலை மோதி இருக்கு. இந்த சூழல்ல தான் தங்கிட்ட ரொம்ப நாளா வம்பிழுத்துட்டு வந்த ஒரு சில்வண்டு குறித்து ஹனி ரோஸ் வெளியிட்டுள்ள இன்ஸ்டா போஸ்ட் அவரோட ரசிகர்களை பேரதிர்ச்சிக்குள்ளாக்கி இருக்கு. இது தொடர்பா நடிகை பதிவிட்டுள்ள போஸ்ட்ல தான் கலந்துக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்லையும் தன்னை ஒரு நபர் ஃபாலோ பண்றதாவும் அந்த நபர் தன்னை ரொம்ப காலமா ஸ்டாக்கிங் செஞ்சுட்டு இருக்கிறதாவும் குற்றம் சாட்டியிருக்காங்க. அந்த மர்ம நபரோட பெயரை குறிப்பிட விரும்பாத ஹனி ரோஸ் ஒரு ஈவெண்ட்டுக்கு ஸ்பெஷல் கெஸ்டா தன்னை இன்வைட் பண்ணதன் மூலமா தான் அவரோட அறிமுகம் கிடைச்சதா பதிவிட்டு இருந்தாங்க. ஆனா தொடர்ச்சியா பல நிகழ்ச்சிகளுக்கு தன்னை சிறப்பு விருந்தினரா வருமாறு அழைப்பிதழ் கொடுக்கவும் அந்த பெரிய மனுஷனோட உள்நோக்கத்தை தெரிஞ்சுட்டு சுதாரிச்ச ஹனி ரோஸ் அவரை அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டதா சொல்லப்படுது. இருந்த போதும் ஹனியை விட மனசில்லாத அந்த விஐபி ரோஸ் கலந்துக்கக்கூடிய எல்லா ஃபங்க்ஷன்லையும் வாலண்டியரா ஆஜராகி வாண்டடா டபுள் மீனிங்ல விமர்சனம் பண்றதையே வாடிக்கையா வச்சிருந்திருக்கிறாரு. அந்த நபரோட இந்த நடவடிக்கை பெண்களுக்கு எதிரான பாலியல் அத்துமீறலா கருதுறதா ரோஸ் குற்றம் சாட்டி இருக்காங்க. அதே நேரம் இத்தனை காலமா அந்த நபரை கண்டுக்காம விட்டதுக்கு காரணம் எதிர்க்க துணிவில்லாம இல்ல, அந்த நபரை மனநலம் சரியில்லாதவரா கருதி அனுதாபத்தோட தான் அவரோட கமெண்ட்ஸை இக்னோர் பண்ணிட்டு இருந்ததாகவும் தெளிவுபடுத்தி இருக்காங்க. நடிகையோட இந்த பதிவை பார்த்து கொந்தளிச்ச ஃபேன்ஸ் எல்லாரும் தற்போது யாரா அந்த பையன், ஸ்டாக்கிங் குற்றச்சாட்டுக்குள்ளான நபரை பல வீசி தேடி வர்றாங்க. நடிகைக்கும் எக்ஸ்மேனுக்கும் நடுவில் நடக்கக்கூடிய இந்த கருத்து மோதல் போலீஸ் கேஸ்ன்னு அடுத்த கட்டத்தை நோக்கி நகருமா அல்லது இன்ஸ்டா உலகத்திலேயே மாயமா மறைஞ்சிடுமா என்பது காலத்திடமும் தேன் ரோஜா எடுக்கக்கூடிய முடிவிலையும் தான் அடங்கியிருக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.